சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். கொடி வணக்கம். ஆளும் அதிகாரம் உள்ளவர்களுக்கு எல்லாரும் பணிந்திருங்கள், ஏனெனில் கடவுளிடமிருந்து வராத அதிகாரம் எதுவும் இல்லை. ரோமர் 13:1. சுதந்திர தினம், குடியரசு தினம் போன்ற தேசிய விழாக்களில் கலந்து கொள்ளும் போது நமது தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்துகிறோம். இது சிலை வணக்கமாகாதா என கிறிஸ்தவர்கள் சிலருக்கு கேள்வி வருகிறது. சல்யூட் அல்லது வணக்கம் என்ற சொல்லுக்கு மரியாதையுடன் கூடிய வாழ்த்து என்றே பொருள். இந்தியாவில் நாம் ஒருவரையொருவர் சிரம் தாழ்த்தி அல்லது கரங்கூப்பி வாழ்த்துகிறோம். இவ்வித பாவனைகள் கலாச்சாரத்தை சார்ந்தவை. இது தொழுகை அல்ல. கடவுள் கலாச்சாரத்திற்கு எதிரானவர் அல்ல. கொர்நேலியுவோ வாழ்த்துதல் பாவனைக்கும் அதிகமாய் பாதத்தில் விழுந்து பணிந்ததால்தான் பேதுரு அவனை திருத்தினான். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:25-26. அப்படியே அந்த 3 எபிரேய வாலிபர் செய்ய மறுத்ததும் ராஜா நிறுத்தின சிலையை பணிந்து கொள்ளவே. தானியேல் 3ஆம் அதிகாரம். நாட்டுக்கொடி நமது நாட்டை குறிக்கிறது. கிறிஸ்தவர்கள் நாட்டு வரி, அதாவது நேஷனலிசம் அல்ல, நாட்டுப்பற்று, பேட்ரியாட்டிசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாட்டுப்பற்று என்றால் நாட்டை நேசித்து அதன் நலனுக்காய் நம்மை அர்ப்பணிப்பது. திருமறை இதை ஒருபோதும் எதிர்ப்பதில்லை. ரோம அரசு வேற்றின அரசாக இருந்தாலும் பவுல் தனது ரோம குடி உரிமையை குறித்து பெருமிதம் கொண்டிருந்தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 22:25-29 வரை. யூதர் தங்கள் நாட்டை குறித்து ஏங்கிக் கொண்டிருந்தனர். சங்கீதம் 137:5-6. நமது குடியிருப்பு பரலோகத்தில் இருந்தாலும் நாம் குடியிருப்பது இவ்வுலகில்தானே. அறியாமையினால் ஏற்படும் அவமரியாதையை அகற்ற நமது கொடியின் வண்ணங்களின் அர்த்தத்தை தெரிந்து கொள்வோம். நமது நாட்டுக்கொடி எளிமையானது, ஆனால் கவர்ச்சியானது. மேலுள்ள காவி நிறம் வீரத்தையும் தியாகத்தையும், வெள்ளையானது உண்மை, தூய்மை, எளிமையையும் குறிக்கும். நமது நாட்டை செழிப்பாக்கும் தாது வளத்தை பச்சை நிறம் குறிக்கும். 24 ஆரங்கள் உள்ள சக்கரம் முன்னேற்றத்தையும் உத்வேகத்தையும் குறிக்கும். அதிகாரங்கள் யாவும் கடவுளால் உண்டானவையாதலால் அமெரிக்கா போன்ற நாடுகளில் தேசிய கொடியை கிறிஸ்தவ ஆலயங்களுக்குள்ளேயே பிரசங்க மேடையில் வைக்கிறார்கள். நமது சுதந்திர தினம், குடியரசு தினங்களில் நாட்டுக்கொடியை நமது ஆலய வளாகங்களில் ஏற்றி நாட்டுக்காக ஜெபிக்க சிறப்பாராதனையை நடத்தலாம். இந்நாட்களில் முகாம்கள் நடத்தினால் கொடியேற்றி நாட்டுக்காய் ஜெபித்து தேசிய கீதம் பாடி பின்னர் கூட்டத்தை துவங்கலாம். இந்திய எழுப்புதல் மற்றும் நற்செய்தி பணிக்காக இவ்விரு நாட்களில் உபவாச ஜெபங்கள் நடத்தலாம். 1 தீமோத்தேயு 2:1 மற்றும் 2. வாழ்கையும் தேசமே ஒளியாய் ஓங்கியே வாழ்ந்திடுவார். பூர்வீக தேசமே கூறொன்னா கீர்த்தியே பார்ப்போற்றும் மேன்மையே நீ பெறுவார். பாமாலை